மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. சமீப காலமாவே நம்ம ஒரு செய்தி கேட்டுட்டே இருக்கோம். என்டிஏவில் இணையும் தாவேகா. விஜயுடன் பேசிய பவன் கல்யாண் இப்போ டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போக போறாங்க. அதுவும் ஒரு நாள் முன்னாடியே விஜய் கிளம்பி போயிருக்கிறாரு. சோ இது எல்லாமே பாஜகவோட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற செய்தி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து இது விஜயோட அரசியல் நிகழ்வு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சினிமால உள்ளபடியா அவர் உச்சபட்ச நட்சத்திரம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வயதும் பாத்தீங்கன்னா ஐயா ரஜினிகாந்த் திரு கமலஹாசன் அவரோட ஒப்பிடும்போது இவருக்கு அவங்க வயசுல பாதி தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கமலஹாசன் அவருக்கு பாத்தீங்கன்னா 200 படம் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல 175 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளை கடந்திருக்காங்க. திரைத்துறையில 50 ஆண்டுகளை கடந்துறாங்க. இவர் வயசே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. திரு விஜய் அவர்கள் அவங்களோட திரை அனுபவம் அளவுக்கு தான் இவருக்கு வயது இருக்கு. ஏன் திடீர்னு சினிமாவை நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி வந்தது இல்லைங்களா? இப்ப நானும் விஜயோட பயணப்பட்டவன், விஜயோட தொடர்புல இருந்தவன். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு நம்ம பல்வேறு முயற்சிகளை நம்ம பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு, அனிதாவோட மரணம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி, இந்த மாதிரி அவர் அரசியல் படுறதுக்கு நம்மளும் நிறைய வேலைகள் நம்ம செய்யும் போது நம்ம ஒரு அரசியல் தெரிந்தவரா நமக்கு ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது. இவர் ஒரு முழு மனதோட வந்திருக்காரா, இல்ல ஒரு அரசியல் புரிதலோட வந்திருக்காரா, இல்ல மக்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோட வந்திருக்கான்னு நமக்கு அவர் 100 மார்க்ஸ் நமக்கு கொடுக்கவே முடியல அவரால். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் அவர் ஃபுல் ஃபிளெஜா பண்ண முடியல. அவர் ஒரு ஆர்வமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அவரை விட்டு நம்ம விலகுறோம். திரு விஜய் அவர்களை விட்டோம். தமிழக வெற்றி கழகத்துக்காக மெயின் ஸ்ட்ரீம்ல தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம். நான் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பேசியிருந்தோம். நம்ம அப்படிதான் நம்ம நம்மள அவங்க கட்சியை விட்டு விலகல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் மணிகண்டன் வீராசாமி தமிழக வெற்றி கழகம் நீக்கப்படவில்லை. நானும் பல்வேறு காணொலிகள்ல சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன நீக்கம் பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு அறிவிப்பாவது கொடுங்க, இவரை கட்சி விட்டு நீக்கிட்டேன்னா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் பண்ணல. ஏன்னா ஒருத்தரை நீக்கினா கூட அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் குறையும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல விஜயோட அரசியல் என்னவா இருக்கும்? இப்போ சொன்னாரு, முதல் மாநாட்டிலே சொன்னாரு, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எங்களோட யாரெல்லாம் எங்களோட நிலைப்பாடை ஏத்துக்கிட்டு யார் வராங்களோ அவங்களோட ஆட்சி அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாரு. இப்ப ரெண்டு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்கணும். கொள்கை எதிரிய பத்தி நீங்க எங்கேயுமே பேசுறது இல்ல. பாசிசமா பாயாசமான்னு சொல்லிட்டு ஒற்றை வரையில கடந்து. ஆனா உங்களோட இலக்கு முழுக்க எங்க இருக்குன்னா திமுக எதிர்ப்புன்றதெல்லாம் உங்களோட இலக்கு இருக்கு. இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாலும் யாருமே ஒரே ஒரு சிறிய கட்சி கூட உங்களை நோக்கி இன்று வரைக்கும் வரவே இல்லை. இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுது. அதனாலதான் நம்ம தெளிவா சொன்னோம், இவர் பிஜேபி சொல்லிதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி நடத்துறாரு, பிஜேபியோட கொள்கைகளை அவர் எங்க விமர்சனம் பண்றது இல்ல, பாஜகன்ற வார்த்தை சொல்றது இல்ல, மோடின்ற வார்த்தை சொல்றது இல்ல, அமித்ஷான்ற வார்த்தையை சொல்றதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் நம்மள கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. நீங்க திமுகவோட கைக்கூலி, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுறீங்க. ஒரு ஊடக வேலையாளர் நேர்மையா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்களே 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இதுக்கெல்லாம் எண்டு கார்டு போட்டாச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. நாளைக்குதான் என்கொயரி. இன்னைக்கு போறதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பாஜகவின் முக்கிய தலைவர்கள், RSS முக்கிய தலைவர்கள் விஜய் அவர்களை இன்னைக்கு சந்திக்கிறாங்க. கூட்டணி உடன்பாடு நடக்குது. நேத்திக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு 2 தலைவர்கள் சந்திச்சேன். பிஜேபியோட தலைவர்கள். ஒருத்தர்கிட்ட போன்ல பேசியிருக்கேன், இன்னொருத்தர் நேர்லயே சந்திச்சு நம்ம பேசணும். தேவைப்பட்டால் அந்த உரையாடல கூட நான் வெளியிட தயாரா இருக்கேன், எக்ஸ்க்ளூசிவா. இப்ப விஜயோட நிலைப்பாடு குறித்து நம்ம கேக்குறோம். விஜய் என்ன சொல்றாருன்னா, கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்றாரு. அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்ல, அது ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னாரு. இன்னும் ஒரு படி மேல போய் ஆதவர்ஜன் என்ன சொன்னா, குரான் எல்லாம் சத்தியம் பண்ணி சொன்னார். குரான் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், நாங்க பிஜேபியோட ஒரு காலத்திலும் போக மாட்டேன் அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொல்லிருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்
விஜய் நேரடியா சொல்லல, ஆனா விஜய் சார்ந்து இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லியிருக்காரு. விஜயுமே சொன்னதா ஒரு ஆமா ஞாபகம் சொல்லியிருக்காரு. சமீபத்துல. ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து சொன்னது இல்ல அவர். எங்கள் தலைமையில கூட்டணி, நாங்க தான் பிரைமரி போர்ஸ் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காண்டி நாங்க வந்து பிஜேபி கூட போக மாட்டோம்லாம் பெருசா சொல்ல. ஆனா அந்த டோன்ல பேசியிருக்காரு. இல்ல சொல்லியிருந்தாரு, நான் வந்து சுயநலத்துக்காக வந்து பாஜகவோட சேர்றதுக்கு திமுக அதிமுக கிடையாது, நாங்க வந்து தாவேக்கா அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. சொல்லியிருந்தாரு. ஆனா அது வலிமையா சொல்லன்னு நான் சொல்றேன். ஓகே. அவர் வலிமையா நான் வந்து இவங்க யார் கூட நான் போக மாட்டேன்னு விஜய் சொல்ல, 2ஆம் கட்ட தலைவர் வச்சு சொல்லப்பட்டது. இல்ல விஜய் சொல்லியிருக்காருன்னு நான் சொல்றேன், அவர் சொன்னதுக்கான ஆதாரம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், வலிமையா சொல்லன்னு சொல்றேன். அவர் எப்படி வந்து வலிமையான எப்படி சொல்லணும்னு சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக வந்து சொல்றாங்க இல்லைங்களா, நாங்க வந்து டெல்லிக்கு வந்து எதிர்ப்போம், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னாங்கல்ல, அததான் நான் வந்து சொன்னேன். அதேதான் இவரும் சொல்லியிருக்காரு. அததான் நானும் சொன்னேன். நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம், RSS எதிர்க்கிறோம், மதவாத சக்திகளை எதிர்க்கிறோம் அப்படிலாம் வந்து ஓப்பனா விஜய் சொல்லலன்னு நான் சொல்றேன். அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து இல்லைன்னு சொல்ல, இலைமறைவு காய்மறைவு தான் சொல்லியிருக்கான்ட்டு நேரடியா விஜய் வந்து சொல்லலன்னு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவருக்கு வந்து இப்படி ஒரு எண்ணப்பாடு இருக்கு. ஏன்னா கட்சி ஓனரே அவங்க தான், கட்சி ஆரம்பிக்க சொன்னதே அவங்க தான், இலக்கே அவங்க தான் கொடுக்கும்போது அந்த இலக்கை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றது அவருக்கு வந்து அந்த டோன் வந்து அது இருந்துட்டே இருந்தா, அந்த டச் இருந்துட்டே இருந்து. குறிப்பாக உங்களுக்கு வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிஜேபின்ற வார்த்தையை மறந்து போயிட்டாரு, மோடின்ற வார்த்தையை மறந்து போயிட்டாரு. சனாதனம் குறித்து அவர் வந்து பேசுறதுல இதோட வெளிப்பாடுதான் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, திருப்பங்குன்றத்துல இஷ்யூல வரும்போது கூட அவர் வந்து கள்ள மௌனம் காத்தது காரணம்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து தெரியும் நம்ம யாரு நம்மளை இயக்குறாங்க, நம்ம பேசினா என்ன பின்விளைவுகள்லாம் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். இது ஏன் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்னா, அந்த 2 தலைவர்களும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு தலைவர் நேர்ல சந்திச்சு பேசும்போது அவர் சொல்றாரு, சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார், விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில வராரு, அவருக்கு வந்து 45ல இருந்து 50 சீட்டு நாங்க வந்து ஒதுக்குறோம், ஆட்சி அதிகாரத்துல வந்து பங்கு கேட்டார் விஜய், பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவர் வச்ச கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 2.5 ஆண்டுகள் வந்து தாவேகா திரு விஜய் அவர்கள் முதல்வராகவும் 2.5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இருக்கிறதாகவும் வந்து விஜயோட ப்ரொபோசல் வந்து கொடுத்தவனே, இதுதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. ஆமா அவர் சொன்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவரு தலைமையில இவர் முதல்வரா இருந்து இவர் கீழே வரவங்க கிட்ட வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பாருன்னு நம்ம வந்து சொன்னோம். இதைத்தான் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா உருட்டினாரு. நீங்க திமுக கிட்ட போய் நீங்க ஆட்சி அதிகாரத்தை பங்கு கேளுன்னு விசிகா வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லும் போது விசிகா சொன்னாங்க, எங்க கட்சி வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, நீங்க வந்து ஒரு பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு தான், உங்களுக்கு இங்க இடம் கிடையாது, வெளில போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுகவோட அடிவரடிகளா இருக்கீங்க, திமுக இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் கட்சியில சொன்னா, அதுக்கு வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்தது, கடுமையான கண்டனங்கள் வந்ததுனால பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டாரு. முதல் முறையா வந்து ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டது யாருக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து மன்னிப்பு கேட்டார். விசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்டார். இப்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தையாட்டம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல்வேறு நிகழ்வுகளா இருக்கட்டும், அவர் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அவர் டைவர்ஸ் குறித்தா இருக்கட்டும், எதையுமே இவர் வந்து நேர்மையான முறையில் அணுகாதோட விளைவு நீ பாத்தீங்கன்னா பிஜேபியோட மொத்த குடுமையும் இவரோட மொத்த குடுமையும் பிஜேபி கையில மாட்டினால இப்ப அவருக்கு வந்து ஆப்ஷனே இல்லைன்னு அந்த தலைவர் சொல்றாரு. இவர் சொன்ன இந்த ப்ரொபோசலை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், 2.5 வருஷம் விஜய் முதல்வர், 2.5 வருஷம் எடப்பாடி முதல்வர் ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிப்டி சிஎம் பதவி தரோம், எலெக்ஷனுக்கு என்ன செலவோ அந்த செலவை நாங்க தரோம், இந்த கொள்கை இதெல்லாம் மறந்துடுங்க, உங்களுக்கு வந்து கொள்கை முக்கியமா உங்களோட சொந்த வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது கொள்கையை வந்து நீங்க சமரசம் பண்ணிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னா, இப்ப கொள்கையை சமரசம் பண்ணிட்டு இத்தனை ஆண்டுகளாக யாரெல்லாம் விஜயை தூக்கி பிடித்தார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு தொண்டர்களாக இருந்தாரோ, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம எல்லாம் நாளைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிடுவோம், நாளைக்கு ஒரு மந்திரி ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற இந்த மாவட்ட செயலர்கள் வந்து தலையெல்லாம் வந்து இடிய போட்டுட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பிஜேபியோட சைன் பண்ண போயிட்டார். அது எப்படி கொள்கையை விட்டு கொடுத்துட்டு ஒரு கூட்டணி வைக்க முடியும்? அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்போ கொள்கைன்னு உங்களுக்கு உள்ளபடியே உங்களுக்கு ஒரு கொள்கை இருந்ததுன்னா, இப்ப வந்து இங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து சொல்றாருல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றாரு. திமுகவை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்ல, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றாரு. நீங்க பண்ற இந்த சித்து வேலைகள்லாம் இங்க எடுபடாது, நீங்க வேற எங்க குஜராத்ல போய் பண்ணலாம், நீங்க வேற எங்க வேணா, தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 28 மாநிலங்களும் 8 டெரிட்டரி யூனியன் வந்து இருக்கு, யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு. இங்க எங்க வேணாலும் பாஜக தன்னோட வேலைகளை வந்து செய்யும், அந்த மாநில கட்சிகளை விழுங்கி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அது வந்து நடக்காதுன்னு இங்க இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்டும், வந்து செல்வ பெருந்தையா இருக்கட்டும், அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும், கட்சிகளா இருக்கட்டும், இங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி
அந்த பக்கம் யாராவது பேசுறாங்களா சொல்லுங்க? யாருமே பேசல. விஜய் பேசல, சீமான் பேசல, யாருமே வந்து பேசல. அப்ப உங்களுக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, இவங்க வந்து பிழைப்பாத அரசியல் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கும்போது கொள்கைன்னு நிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இல்ல தான். ஏன் பேசணும்னு நான் கேக்குறேன். இப்ப பாஜக நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணியில இப்ப 24 கூட்டணி கட்சிகள் இருக்கு. இந்த 24 கூட்டணி கட்சிகளும் வெறும் 4% வாக்கு வாங்கின பாஜகவை எதுக்கு அந்த பிரதான எதிரியா வந்து போர்ட்ரே பண்ணணும்? இப்போ 4% இங்க வந்து முக்கியம் கிடையாது. அவங்க யாரோட சேர்ந்து வராங்கன்னு. இப்ப 4% தனியா நின்னா பிரச்சனையே கிடையாது. அவங்க அதிமுகன்ற ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தோட வராங்க. இன்னைக்கு விஜய் வந்து உள்ளபடியே விஜய் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அவர் பின்னாடி வந்து புதியதாக வந்து அரசியல் களம் காண்கின்ற இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அரசியல் எதிர்காலம் வந்து இருக்கு. விஜய்க்கே இன்னும் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி குழந்தைதான் அது. அப்போ நீங்க வளர்ந்து தவழ்ந்து நீங்க அந்த ரேஸ்ல வந்து முந்தி நீங்க வர்றதுக்கு இவ்வளவு காலம் வந்து எடுக்கும். ஆனா நீங்க எடுத்த உடனே நீங்க தனியா நிக்க மாட்டேன், நான் கூட்டணி போவேன்னு சொல்லும் போது உங்க கழுத்தை நெரிச்சு உங்களோட அரசியலையே வந்து சூனியமாக்குறதுக்கான எல்லா வேலைகளும் பாஜக செய்கின்ற அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம திரு விஜயும் சரி தாவேக்கால இருக்க முன்னணி பொறுப்பாளர்களும் பேசுவது உள்ளபடியே நமக்கு வந்து வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது உங்களோட தனிப்பட்ட கட்சி பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டோட நலன். ஏன் அப்படி நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கீழடி அகழ்வாழ்வுல பாத்தீங்கன்னா அவ்வளவு தரவுகள் வந்து நம்ம வந்து கொடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மாற்றந்தாயின் மனப்பான்மையாக இது எதுவுமே அங்கீகரிக்கதில்லை. இன்னும் சொல்ல போனா இரும்பு இங்க இருந்தா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வந்து அங்கீகரிக்க தயாரா இல்லை. இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னேன்னா, சமீபத்துல வந்து சிங்கப்பூர் போறாரு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். அங்க போய் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து ஆட்சி மொழியாக வந்து தமிழ் வந்து இருக்கு, எங்களுக்கு இந்தி மொழியை எடுத்துட்டு வரணும். ஏன் நாங்க இந்தி மொழி எடுத்துட்டு வரணும்னு சொல்லும் போது 5% தான் பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இருக்காங்க, ஆனா நாங்க 8% இருக்கோம் இந்தி பேசுறவங்க, அதனால எங்களுக்கு வந்து இந்தி மொழியாக்குன்னா அவரோட தாய்மொழியே இந்தி இல்ல. நீங்க அதை தான் ரொம்ப வந்து நீங்க வந்து நீங்க வந்து உன்னிப்பா நீங்க கவனிக்க பார்க்க வேண்டியதுன்னா, திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தாய்மொழி வந்து இந்தி கிடையாது. ஏன் இந்தி அவர் வந்து எடுத்துட்டு வர்றாருன்னா, இது RSS ஓட அஜெண்டா. RSS தான் வந்து சொல்றான் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மக்கள் இருக்கணும், இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, 86% இந்துக்கள் இருக்காங்க, இந்துக்கள் மட்டும்தான் இங்க வந்து இருக்கணும், மித்தவங்க எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா இது மத சார்பற்ற நாடு. இந்தியா பாத்தீங்கன்னா மத சார்பற்ற நாடு. இது எங்கேயாவது விஜய் சொல்லியிருக்காரா? கொள்கை தலைவரா அம்பேத்கர் வச்சிருக்காருல, கொள்கை தலைவரா வந்து பெரியார வச்சிருக்காருல. பெரியார வச்சுக்கிட்டு நீங்க சொந்த வாழ்க்கையில உங்க மனைவி குழந்தைகளுக்கு கூட ஒரு நீதி நீங்க கொடுக்க மாட்டீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை நீங்க மதிக்க மாட்டீங்க. சோ இப்படி ஒரு இரட்டை வேஷம் போடுகின்ற கட்சிகள் மட்டும்தான் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியும். இல்ல இப்ப நீங்க குடும்பத்தை மதிக்கல அப்படின்னு சொன்னது நம்ம சங்கீதா விஷயத்துல நிரூபமாயிருக்கு. கான்ஸ்டிடியூஷனை எப்படி மதிக்கல அப்படின்னு சொல்றீங்க? கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா இங்க அனைவரும் சமன் சொல்லியிருக்காரு அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன சொல்லுங்க, அனைவரும் சமன் சொல்லியிருக்காரு. உங்க கட்சியில இருக்க ஒருத்தன் வந்து சொல்றான், சத்யகுமார்னு ஒரு பரதேசி நாய் உங்க கட்சியில வந்து சொல்லுது அம்பேத்கரை வந்து வெளி உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவரே அவர் வந்து விஜய் தான் சொல்லும் போது இதை குறித்து விஜய் ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிற சொல்லு. எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் நாங்க வந்து வன்மையா வந்து கண்டிச்சு இதை வந்து பேசிருக்கோம். எங்கேயாவது விஜய் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? அப்ப நீங்க சொல்லலனாலே என்ன அர்த்தம்னா, அவரு RSSல வந்தவர். சத்யகுமார் யாருன்னு பாத்தீங்கன்னா RSSல இருந்து வந்தவர். RSSல வந்தவர். உங்களுக்கு தாவேக்கல என்ன வேலை அவருக்கு? ஒருவேளை நீங்க RSS காரர், எல்லாருமே RSS காரன் தான் இருக்காங்க. ஆதவர்ஜுனா RSS காரர் தான், CTR நிர்மல்குமார் RSSல இருந்தே வந்திருக்காரு, அந்த IRS அருண்ராஜ் RSSல இருந்து வந்தாரு, புஷி ஆனந்த் RSS. எல்லாருமே RSS காரங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து RSSக்கு எதிராக வேலை செய்யறேன், பிஜேபிக்கு எதிராக வேலை செய்யறேன் விஜயால எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நம்ம வந்து இங்க கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் இப்ப மறுபடியும் அந்த தாய் கழகத்துக்கே அவர் வந்து இணையறாரு. இதுல என்ன பெரிய வருத்தம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கொள்கை தெளிவு இருந்தது. இப்ப நாங்கெல்லாம் ஏன் வந்தோம், இப்ப நான் வந்த ஜெகதீஸ்வரன் வந்தார், ஐயநாதன் வந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த கொள்கை புரிதல் இருந்தது. நாங்க வந்து பெரியார படிச்சிருக்கோம், அம்பேத்கர் படிச்சிருக்கோம், தமிழ் தேசியம் எங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டோட அரசியல் எங்களுக்கு வந்து தெரியும். அதனாலதான் நாங்க வந்து முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து கணிச்சுதான் நாங்க வெளியில வரோம். ஆனா இப்ப நாங்க செய்தெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, போன் பண்ணி எனக்கு பல்வேறு போன் கால் வந்து வருது, சார் நீங்க முன்னாடியே கரெக்டா வந்து இதை வந்து கவனிச்சிருக்கீங்க, கணிச்சிட்டீங்க, நாங்க தான் வந்து தப்பு பண்ணிட்டோம், இப்ப நாங்க விஜய நாங்க புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு இந்த மாவட்ட செயலரும் சரி கட்சியோட தொண்டர்களும் சரி குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு வந்து சாரியா இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து பாஜகவுல போய் இவரு போய் இணைய போறாரு அப்படின்னு வந்து ஒரு செய்தி. இவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அரசியல் கட்சியா வந்துட்டீங்க, நீங்க அப்படி நீங்க
யாரோட கூட்டணி போகணும்னா நீங்க முதல்ல போயிருக்கலாம். அதிமுக உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. முதல்ல யாரு விஜய் கிட்ட வந்து போய் பேசுறாங்கன்னா யாருமே விஜய் கிட்ட இவர் வந்து கொள்கை பிரகடன மாநாடுன்னே முதல்ல போட்டார் விக்ரவாண்டி. அதுக்கு முன்னாடி அந்த மாநாடுக்கு முன்னாடி ஜான் நவரகசாமி மூலியமாக அண்ணன் சீமான் அவர்கிட்ட 16 முறை வந்து சந்திச்சு பேசப்பட்டது. அந்த 16 முறையும் என்ன பேசப்பட்டதுன்னா, யாருமே வேணாம், திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், காங்கிரஸ் வேணாம், பிஜேபி வேணாம், யாருமே வேணாம், நம்ம தனித்து போட்டியிடுவோம். இப்ப இவங்க சொல்ற அதே விஷயம் தான். 2.5 ஆண்டுகள் வந்து விஜய் அவர்கள் முதல்வர், 2.5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சு நம்ம வந்து போட்டி போடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்தப்பட்டது. சீமான் அவர்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா 16 முறை வந்து பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா RSS வந்து இவங்களுக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க. நாங்க வந்து அவரு ஒரு ஏஜென்ட்டுங்க, எங்களுக்கு நீ ஒரு ஏஜென்ட், 2 பேரும் நீங்க ஒன்னா உங்களுக்குள்ள எதுக்கு பேசிக்கிறீங்க, நாங்க தான் அதை டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க அஜெண்டா கொலாப்ஸ் ஆகுது. ஆமா, கொலாப்ஸ் ஆகுதுன்னு அதை வந்து கட் பண்ணி விட்டாங்க, ஆட்டையை கலைச்சு விட்டாங்க. முடிஞ்சது, எங்களுக்கே விபத்து அடிக்க பாக்குறியா நீ அப்படின்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இவர் புதுசா இன்னொரு டோன் எடுக்கிறாரு. என்ன டோன் எடுக்கிறாருன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாரு, அதுவும் வந்து நடக்கல. அப்பதான் அண்ணன் சீமான் வந்து நீ வந்து தமிழ் தேசம் சொல்லு இல்ல திராவிடன் சொல்லு, ரெண்டுமே 2 கண்கள் நீ சொல்றதுன்னா லாரியில் அடிபட்டு ஒண்ணு இந்த பக்கம் நில்லு அந்த பக்கம் நில்லு, இல்ல லாரியில் அடிபட்டு சாவுன்னு அவர் சொன்னார். அதோட அவரு கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இவங்களே திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு படி முடிஞ்சது, ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட். அடுத்த படிக்கட்டு என்ன போறாங்கன்னா அதிமுகவோட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க. நடுவுல காங்கிரஸும் வந்துட்டு போனாங்க. காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்தது. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இது வந்து அவர் குட்டி ஸ்டோரி சொல்லுவார், நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்டோரியா சொல்லுவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பேசுறாங்க. அதிமுகல பேசும்போது இதே மாதிரிதான் வந்து பேசுறாங்க. 70 சீட்டு உங்களுக்கு துணை முதல்வர் தரோம், எலெக்ஷன் செலவு என்னவோ நாங்க தரோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு குழப்பமான நிலையில தான் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக இருக்க ஆட்கள் வந்து தாவேக்கால வந்து பிஜேபி வந்து அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. யாருன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கோட்டையன் வந்தாரு, இன்னும் நிறைய பேர் வந்தாங்க, சத்யபாமா வந்தாங்க, இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. சோ இப்படி வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஜேசிடி பிரபாகர் வந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பாஜக வந்து இவர் வந்து டைட் பண்றாங்க. கரூர் சம்பவத்தை வச்சு இவரை வந்து டெல்லிக்கு 2 முறை ஏற்கனவே கூப்பிட்டாங்க. சோ இப்படி விஷயங்கள் இருக்கும்போது அதை எதிர்த்து பேசுகின்ற துணிச்சலோ திராணியோ வந்து இல்லை. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா திரிஷா விஷயத்தை யாரு முதல்ல நீங்க ஆரம்பிச்சாங்கன்னு நீங்க நல்லா ஒட்டி கவனிச்சீங்கன்னா தெரியும். பிஜேபியின் தலைவர் தான் வந்து முதல்ல சொல்றாரு. நயனா நாகேந்திரன் சொல்றாரு விஜய் முதல்ல திரிஷா விட்டு வெளில வரணும். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க கிட்ட தான் வரணும், வெளியில இருந்து யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அவரு அப்புறம் மன்னிப்பு கேட்கற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டாரு. இன்னைக்கு அது பொது வெளியில இன்னைக்கு எல்லாருமே பேசுற அளவுக்கு வந்துருச்சு. சோ இதுதான் விஜயோட நிலைப்பாடு. அவரோட அரசியல் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சது. அவரை நம்பி வந்துகின்றவர்களுக்கு வெறும் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணல, அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு, அப்பாவுக்கு துரோகம் பண்ணாரு, தன்னோட கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணாரு, மனைவிக்கு துரோகம் பண்ணாரு, மகளுக்கு துரோகம் பண்ணாரு. இப்போ ஒட்டு மொத்தமா வெளியில இருந்து விஜய் ஆதரிப்பாங்கல்ல யாராவது ஒருத்தர், விஜய் நல்லவர், எனக்கு திமுக பிடிக்காது, அண்ணா திமுக பிடிக்காது, காங்கிரஸ் பிடிக்காது, பிஜேபி பிடிக்காது, சீமானம் பிடிக்காது, யார பிடிக்கும்னா விஜய் பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னா சினிமா நல்லவர், சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, தங்கச்சியை காப்பாத்துவாரு, அப்பா அம்மாவை காப்பாத்துவாரு, பொண்டாட்டியை காப்பாத்துவாரு, இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல. இவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய காரி துப்பி இன்னைக்கு விஜய்னு ஒரு கேரக்டரே எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப நீங்க த்ரிஷா பத்தி பேசும்போதுதான் த்ரிஷாவுமே வந்து இன்னைக்குதான் விஜய் போயிருக்கிறாரு. நேற்றைக்கே த்ரிஷா வந்து டெல்லிக்கு போனதாவும் ஒரு தகவல் இருக்கு. இது அவங்க டெல்லிக்கு தான் போனாங்களா, என்ன நடக்குது? மும்பை போயிட்டு மும்பை வழியாக டெல்லிக்கு போயிருக்காங்க. ஓகே. இப்ப நான் வந்து முன்னணி ஊடகத்திலே வந்தது, நாங்க வந்து மாண்பின் கருதி நாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாங்க வந்து பேசாம தவிர்த்திருப்போம். இதே ஊடகங்கள்ல நிறைய விஷயம் பேசும்போது கூட நான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அதிகமா நான் வந்து பேசுனதுல ரொம்ப நாசுக்காக தான் நம்ம கடந்து போனோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இப்ப வந்து பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிகை திரிஷா மட்டும் கிடையாது, இன்னும் பிற நடிகளோட அவர் வந்து தொடர்பு இருக்காங்க. என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ஆதாரங்கள் வேணா கூட நம்ம வந்து வெளியிடலாம், அது வந்து விஷயமே கிடையாது. இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இவரு முழுக்க இப்ப நேத்திக்கு பனையூர்ல வந்து மாவட்ட செயலரோட ஒரு கலந்தாய்வு வந்து நடக்குது. அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவரா அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, முக்கியமான முடிவை எடுக்க போறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா நடிகை திரிஷா வீட்டுல ஜோசியக்காரங்களோட வந்து கலந்தாய்வு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க RSS விட மோசமானதான் சார் இருக்கீங்க. RSS காரங்களே பிஜேபி காரங்களே ஒரு கட்சி நிகழ்வு ஒரு கட்சி மீட்டிங்னா அந்த இடத்துல அவங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்கும், அதை விட மோசமா நடத்திட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்றேன், இதெல்லாம் நாங்க வந்து ஏன்னா நாங்க பெரியார படிச்சது அம்பேத்கர் படிச்சதுனால நம்ம பகுத்தறிவு சிந்தனை இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நாங்க கடந்து போகணும். நேத்திக்கு பாத்தீங்கன்னா அவரோட பயணப்பட்டாங்க 30 ஆண்டுகளாக விஜய்க்காக யாரெல்லாம் வந்து வாடகை வாய்களாக பேசிட்டு இருந்த
வலைத்தலை அந்தனா இருக்கட்டும், பிஸ்மியா இருக்கட்டும், இப்ப விஜயை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. நாங்க கூட அந்த அளவுக்கு வந்து அவர் ஒருமையில வந்து பேசுனதுல இன்னைக்கு ஒருமையில வந்து அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, விஜய் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் ஒரு கிறிஸ்துவர்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சிட்டு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் ஒரு படி மேல போய் அவர் என்ன சொல்றாருன்னா, இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நாங்க இதை பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போனோம். ஆனா இன்னைக்கு அவங்க பொதுவெளியில பேசும்போது அதை நம்ம பொதுமக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வீட்டுல காலையில பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில பாத்தீங்கன்னா 8 கோலம் போடுறாங்க. அந்த ஒரு கோலத்துக்கு ஒரு பணியாளர்னு 8 பேரை வச்சு போடுறாங்க. ஏன் ஒருத்தரே போடலாமன்னா அது பொழுது விடிஞ்சிரும், அதனால வந்து அந்த டைம்குள்ள முடிக்கணும் 8 கோலம் போடுறாங்க. மாட்டு சாணத்தை எடுத்து வந்து வைக்கிறாங்க. 8 மாடுகளை வந்து விஜய் வச்சு தினமும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டாரு இந்த ஆளு சாமியார் மாதிரி போயிட்டானே இந்த ஆளு. இவனை நம்பி நாங்க இவ்வளவு வருஷமா நாங்க பேசணுமே, எங்களுக்கு ரொம்ப அவமானம் மாதிரி. யாரு பேசுறாங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்காக பணம் வாங்கி கொண்டு விஜய் தான் பெரிய ஸ்டாரு, விஜய் தான் சினிமால சூப்பர் ஸ்டாரு, விஜய் படம் 1000 கோடி அடிச்சிச்சு 500 கோடி அடிச்சிச்சுன்னு டப்பா படத்தை கூட இந்த மாதிரி பேசி மெத்தப்பெற நடிகர்கள் வந்து டம்மி பண்ணி ரஜினியை வந்து கேவலமா பேசுவாங்க, அஜித்தை கேவலமா பேசுவாங்க, சிவகார்த்திகேயனை கேவலமா பேசுவாங்க. இதெல்லாம் பேசி விஜய் மட்டுமே பெரிய ஆள்னு பேசிட்டு இருந்த வாடகை வாய்கள், வலைத்தலை அந்தரனும் சரி, பிஸ்மியும் சரி, இப்ப விஜய் வந்து அவங்களே சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், விஜய் வந்து இவ்வளவு மோசமான ஆளா இருக்காரு, இவ்வளவு தற்கூரியா இருக்காருன்னு இன்னைக்கு அவங்களே பேசுறது. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம வாயில இதெல்லாம் சொல்ல வைக்கிறதுல உள்ளபடியே இது அரசியலுக்கு விஜய் வந்து சரியான நபரா, இல்ல ஒரு அரசியல் தலைவரா, இல்ல ஒரு சாமியாரான்னு நமக்கே வந்து மக்கள் மத்தியிலே இந்த கேள்வி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இல்ல நீங்க சொன்ன மாதிரியே இப்போ நிறைய விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா பேசுறாங்க. அதுல ஒண்ணு வந்து இவங்க ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இப்ப சமீபத்துல விஜய்க்கு எதிராக பேசியிருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு தாவேகாவுல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்து அந்த கிடைக்காத விரக்தியில பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க உள்ளபடியே நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பார்க்கணும். இப்ப நானும் வந்து தாவேகால வந்து சீட்டு கேட்டோம் தான். சீட்டுக்காக வந்து நானும் ஒரு எம்எல்ஏ தொகுதியை வந்து பிக்ஸ் பண்ணி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலைகளே ஆரம்பிச்சோம் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு என்ஜிஓ மூலியமா 15 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணதுக்கான ஒரு தொகை வந்து நான் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த நிறுவனம் வந்து நேரடியா வந்து களப்பணி செய்வாங்க. மக்களுக்கு வந்து சேவைகள் செய்யறது, பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, அந்த தொகுதியில் வந்து என்னென்னலாம் வளர்ச்சி பண்றது, வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது, மகளிர்களுக்கு வந்து சுய தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்யும் போது இந்த 5 ஆண்டுகள்ல நம்ம வந்து இங்க வேலை செய்யலாம், இல்ல குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் வேலை செய்யலாம் சொல்லி 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த 15 கோடி ரூபாய் வந்து புசியானந்த் கிட்ட நான் அந்த தொகுதி பட்டுக்குள்ள தொகுதிக்கு என்ன சொன்னார்னா, சார் அந்த 15 கோடி ரூபாய் எனக்கு டைரக்டா கொடுத்துருங்க, 15 கோடி ரூபாய் நான் டைரக்டா புசியானந்த் கிட்ட கொடுத்துட்டு, புசியானந்த் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப மத்த தொகுதிகளுக்கு வந்து விஜய் வந்து ஒரு 2 முறை போறாருன்னா என் தொகுதிக்கு 10 முறை கூட்டு வரேன் விஜய, இந்த பணம் எல்லாம் செலவு பண்ணவே வேணாங்க, தலைவரை இட்டுன்னு போறாங்க, நானு தலைவரை இட்டுன்னு போனாலே நீங்க வந்து ஜெயிச்சிருங்கன்னு சொன்ன புசியானந்த் அந்த நிறுவனம் வந்து ஒத்துக்கல. ஏங்க நாங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம், பட் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போறோம், நானும் வந்து எனக்கு தொகுதியும் வேணா உங்க சங்காத்தமா வேணும்னு சொல்லிட்டு நானும் கட்சியில இருந்து வெளில வந்துட்டேன். இப்ப நான் அதுக்காக வந்து நான் விஜய தரக்குறவா பேசலாம் கிடையாது. இவங்க நம்ம விஜய்க்கு எதிராக நம்ம எடுத்த நிலைப்பாடு என்னன்னா, இவங்க RSS பிரமுகர்களை தினமும் சந்திக்கிறாங்க, அறிக்கைகள் வந்து RSS எழுதி கொடுக்குறாங்க, வந்து பிஜேபி பிரமுகர்களோட இவங்க வந்து நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம அந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் நம்ம வெளியில வந்தோம். நான் வெளியில வந்து 1 இயர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த கரூர் சம்பவம் நடக்குது. இப்போ இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா அந்த வேலைகளை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நான் சொல்றது என்னன்னா, எலெக்ஷனே ஆரம்பிக்கல, எலெக்ஷனை பத்தி பேச்சுவார்த்தை இல்ல, அப்பயே என்கிட்ட 15 கோடி கேட்ட புசியானந்த் இன்னைக்கு அந்த ஒரு 5 கோடியை குறைச்சிட்டு இன்னைக்கு 10 கோடி கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப தொண்டர்கள் வந்து உங்களை நம்பி வந்தாங்கல்ல, ரசிகர்கள் உங்களை நம்பி வந்தாங்கல்ல, அவங்க எவ்வளவு எதிர்ப்பு, திமுக அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் எதிர்த்தான களத்துல இன்னைக்கு வேலை செஞ்சாங்க. நீங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, அண்ணா திமுக குறித்து எவ்வளவு வந்து களத்துல வந்து சண்டை நடந்திருக்கு, நீங்க அவங்களோட போறீங்கன்னா அவன் எப்படி இணக்கமா வேலை செய்ய முடியும்? நீங்க சேர்ந்துக்கிட்டீங்க சார், உங்களுக்கு வந்து வழக்கு இருக்கு, நீங்க வந்து பணம் வாங்கியிருக்கீங்க, அளவுக்கு அதிகமா பணம் வாங்கிருக்கீங்க, ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்து வெளிநாடுகள்ல இருந்து முறைகேடா பணம் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பிஜேபி உங்களை வந்து மிரட்டுறாங்க. அந்த மாதிரி அப்பாவி தொண்டன் என்ன பாவம் பண்ணா? அவனை நீங்க உங்களோட சுயநலனுக்காக குடும்பத்தை பலி கொடுத்துட்டீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக ஒரு நடிகையோட நீங்க கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு குழந்தை அப்பா அம்மா எல்லாரையும் பலி கொடுத்துட்டீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களோட சுயநலனுக்காக வந்து தொண்டர்களை பலி கொடுத்தீங்க. இந்த பக்கம் கிட்டத்தட்ட 52 உயிர்களை வந்து பலி கொடுத்துறீங்க. இவ்வளவு பலி கொடுத்து நீங்க பிஜேபியோட போறதுக்கு, அது நீங்க நேரடியா கட்சி ஆரம்பிக்கும் போது பிஜேபியில போய் சேர்ந்துட்டு இருக்கலாமே. மாநில தலைவர் அண்ணாமலை இருந்த ஒரு வீரியம் வந்து இன்னைக்கு நயனா நாகேந்திரனுக்கு வந்து இல்ல. உள்ளபடியே வந்து இன்னைக்கு பிஜேபி வீக்காதான் இருக்கு. நீங்க நேரடியா பிஜேபிக்கு போயிருக்கலாமே, உங்களுக்கு தேசிய தலைவரே கொடுத்திருப்பாங்களே.
தேசியத்திலே இன்னைக்கு யாருன்னே தெரியாதுங்க. நட்டா இருந்தார், நட்டாக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அவர் பேர் தெரியுமா இருக்காது, யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு நேரடியா உங்களுக்கு பிஜேபியில அங்கேயே உங்களுக்கு நேஷனல் லீடராகவே கொடுத்துருப்பாங்களா, அதை பண்ணிருக்கலாமே விஜய். இப்ப இது எவ்வளவு பெரிய துரோகம் இது. இல்ல இந்த துரோகம் செய்யறாங்க, இது நீங்க தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக இதை வந்து ஏத்துக்குமா? சோ யாரு வந்து முதலமைச்சர் ஆக போறாங்க, யாருக்கு அந்த பதவி கிடைக்கும்? இல்ல அதிமுக வந்து பரிதாப நிலையில வந்து இருக்காங்க. வந்து சொல்லலாம், தாய் இல்லாத புள்ள மாதிரி. இன்னைக்கு வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களை வழிநடத்துக்கு ஆள் இல்லாததுனால தாய் உள்ளத்தோட வந்து அரவணைச்சாரு வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அவரும் பாத்தீங்கன்னா அவருக்கும் பல்வேறு வழக்குகள் இருக்காரு. அவரோட மகன் மித்துன் மேல வழக்கு இருக்கு. ஒரு விமானம் வந்து நிறுவனம் வந்து தொடங்குறதுல அதுல ஒரு நிறைய முறைகேடுகள் இருக்கு, அந்த வழக்கு வந்து இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா பாருங்க, மித்துன் எடுத்துங்க, எடப்பாடியோட மகனுக்கு பிரச்சனை, எடப்பாடிக்கு வந்து பிரச்சனை. உங்களுக்கு வந்து கொடநாடு கொலை வழக்கு இருக்கு, இன்னும் இரட்டை இலை வழக்கு இன்னும் முடியவே இல்லை, பல்வேறு வழக்குகள் இருக்கு. இன்னும் ஒருபடி மேல போய் நான் சொல்றேன், திரு எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது செக்ரட்டேரியட்லயே பாத்தீங்கன்னா ரைடு விட்டாங்க. உலகத்திலேயே ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துல வந்து ரைடு விடுற ஒரு ஏஜென்சியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஐயா கலைஞர் இருந்திருக்காரு, காமராஜ் இருந்திருக்காரு, இப்போ மு.க. ஸ்டாலின் இருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட யாருமே வந்து தலைமைச் செயலகத்தெல்லாம் வந்து ரைடு விட்டதே கிடையாது. அந்த ரைடு விட்ட சம்பவங்கள் எப்ப நடந்தது பாத்தீங்கன்னா எடப்பாடி காலத்துல தான் நடந்தது. பாஜக தான் ரைடு விட்டது. இப்படி எல்லாம் பல்வேறு ரைடு விட்டுதான் அவங்க பல்வேறு ஆவணங்களை கையில வச்சுட்டு எடப்பாடியை கையில போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பணம் வாங்கின வழக்கு, லஞ்சம் வாங்கின வழக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மேல இருக்கு. இன்னும் அவரு அதனால வந்து பிஜேபி கூட்டணியில அவர் வந்து வர்றாரு. டிடிவி தினகரன் அதே மாதிரி வழக்கு இருக்கு. அந்த கட்சியில போன எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வழக்கு பின்னணிகளை வச்சு இவங்க வந்து மிரட்டி தான் கூட்டணிக்குள்ள சேர்க்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவா அதே மாதிரி நீங்க வந்து கம்யூனிஸ்டுகளை நீங்க என்ன சொல்லி மிரட்ட முடியும்? பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு மிரட்ட முடியுமா? பாஜக மிரட்ட முடியாது. விசிக அண்ணன் திருமாவளவன் நீங்க ஏதாவது மிரட்ட முடியுமா? அவர் வந்து அவரு சொந்த வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு டிரான்ஸ்பரண்ட் எல்லாருக்கும் தெரியும். எளிய மக்களுக்காக அவர் வந்து போராடுறாரு. திமுக மேல நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. கலைஞர் காலத்துல இருந்தே நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீ வந்து அந்த காலத்துல இருந்தே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லுவாங்க. அந்த ஊழல் கலைஞர் அவர்களே பாத்தீங்கன்னா மேம்பால ஊழல்னு சொல்லி உள்ள வச்சாங்க. அதுக்கு வந்து எந்த ப்ரூஃப்மே இல்ல, உள்ள வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி 1 வருஷத்துக்கு மேல உள்ள வச்சிருந்தீங்க. கோர்ட்ல வந்து உங்களால வந்து சார்ஜ்ஷீட் கூட உங்களால போட முடியல. இந்த மாதிரி தொடர்ச்சியா எல்லா கட்சிகள் மீதும் உங்களால வந்து வெறும் குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி, இது எதுவுமே குற்றச்சாட்டு தான், ஆனா நிரூபிக்கப்படவில்லை. ஆனா இந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டக்ட் ஆயிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. அதனால இப்ப விஜயம் அந்த வரிசையில வந்து சேர்ந்துட்டார். 10ஓட 11 அத்தோட இது 1 அந்த மாதிரிதான் இருக்கங்காட்டி இங்க வந்து திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு இருந்த நன்மதிப்பும் இழந்து, சுயத்தையும் இழந்து, தன்மானத்தையும் இழந்து, வாழ்க்கையும் இழந்து, கடைசியில கட்சியும் வந்து போய் பிஜேபியோட கரைஞ்சு. இந்த விமர்சனங்கள் வந்து நிறைய இருந்துட்டே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுவுமே ஒரு குற்றச்சாட்டா தான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா தாவேக்காவை சேர்ந்த யாருமே வந்துட்டு நாங்க போய் சேர போறோம் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஈவன் இப்போ நிர்மல்குமார் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அப்படிலாம் எதுவும் இல்லை, இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே நிர்மல்குமார் என்ன சொன்னாருன்னா, 2வது முறை வந்து சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு விஜய் அவர்கள் வரும்போது பிரஸ் மீட்டை சந்திச்சு என்ன சொன்னார்னா, அவரு வெறும் சாட்சியா தாங்க கூப்பிட்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சு. எப்பன்னா பொங்கலுக்கு லீவு கேட்டார் பாத்தீங்களா, செகண்ட் டைம் கூடும்போது நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். ஏன்டா 42 பேரை சாவடிச்சுட்டு வந்து உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, டே உனக்கு போகியே கிடையாதுடா, பொங்கல் எதுக்குடான்னு கேட்டுருக்கணும். அப்ப சிபிஐல கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஏஜென்சி தான். சிபிஐன்றது பாஜகவோட ஒரு விங்கு. அதே மாதிரி அதுல ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான் பாத்தீங்கன்னா விஜய். அப்ப அவர் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அவருக்கு வந்து விட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் இவர் வந்து பிரஸ் மீட் சொன்னாரு, இதோட வந்து விஜயை கூப்பிடவே மாட்டாங்க. இப்ப ஏன் விஜயை கூப்பிட்டாங்க? சாட்சி தானேங்க விஜய், சாட்சிக்காக தானே கூப்பிடுறீங்க. அவர் மேல சார்ஜ்ஷீட் இல்ல, எதுவுமே இல்ல, அந்த இதுல வந்து குற்றப்பத்திரிகையில அவர் பேரே இல்ல. ஏன் 3வது முறை அப்புறம் கூப்பிட்டாங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு அப்புறம் ஏன் நீங்க ஏன் வந்து திடீர்னு வந்து மாவட்ட செயலர் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி போறோம், தலைவருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, அந்த மாவட்ட செயலர் கூட்டத்திலே டிக்ளேர் பண்றாருங்க. புஷியானந்த் என்ன சொல்றாருன்னா, 120 மாவட்ட செயலர்கள் வந்து பேசி என்ன சொல்றாருன்னா, தலைமைக்கு ஒரு பிரச்சனை, தலைவருக்கு ஒரு பிரச்சனை, நம்ம தலைவர் பக்கம் நிக்கணும், நீ அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க தலைவர் பக்கம் நிப்பீங்களான்னா, அவங்க எந்த விதமான பதிலும் பேசாம ஒரே வார்த்தையில நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க ஒரே ஒரு மாவட்ட செயலர் செய்திகள் வர மாதிரி
மறுப்பு தெரிவித்தாங்க. அப்படிலாம் ஒருத்தரும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க ஆமா சாமி போடுறோம்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. இதை இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் அப்ப இந்த கூட்டம் வந்து கூட்டினீங்க? ஏன் அவசர கூட்டம் வந்து கூட்டினீங்க? அதை சொல்லுங்க பாப்போம். இவங்க பேசுறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக. இன்னும் 2 நாள்ல வெயிட் பண்ணுங்க, 2 நாள்ல வரப்போது பாருங்க. அப்ப இதே நிர்மல்குமார் வந்து பேச சொல்லுங்க பாப்போம். அப்ப என்ன புதுசா பேசுவாங்கன்னா, தேசத்தின் நலன் கருதி தீய சக்தி திமுக வந்து எதிர்க்கிறதுக்காக, அவங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டுறதுக்காக எல்லா தூய சக்திகள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இதே புருடா விடுவான் இந்த சீட்டர். ஒரு RSS காரங்க அவன் பேசுறது நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து உண்மை இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா, இவனுங்க சொன்னது எதுல இன்னைக்கு உண்மை இருந்திருக்கு சொல்லுங்க? திமுக மேல பழி போட்டாங்க. 41 பேர் இறப்பு காரணம் திமுக தான். உண்மையிலே சொல்ற, தெம்பும் திராணியும் நேர்மை இருந்தா சிபிஐல போய் நீ வந்து ஆதாரத்தை கொடு, அங்க போய் ஏன் விபத்துன்னு நீ சொல்ற? இதுதாங்க அவங்களோட நிலைப்பாடு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இந்த கரூர் சம்பவம் அதை வந்து இன்னுமே அவங்க வந்து விடல. கரூர் சம்பவத்துல வந்து விஜய் வந்து ஓடி வந்துட்டாரு, பின்னங்கள் புடனில் அடிக்க ஓடி வந்துட்டாரு, இப்படி நிறைய விமர்சனங்கள். ஆனா நாங்க திரும்ப அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா அங்க கலவரம் செய்யறதுக்கு திமுக காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இந்த ஆதவர்ஜுனா, இந்த வாடகை வாய் பேசுற இந்த நாய், இந்த வேட்டை நாய், இந்த நாய் பண்ற வேலைகள் தாங்க இவ்வளவு பிரச்சனைகள் காரணம். விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நான் பேசக்கூடாது நான் வந்து கடந்து போறேன். விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், இன்னும் பிற நடிகளோட வந்து விஜய்க்கான அந்த வந்து திருமணத்து மீறிய உறவா இருக்கட்டும், கட்சி பணிகளை விஜய் செய்யாததா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதன்மை யார் செய்யறான்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் செய்யறாரு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, ஐயா ரஜினிகாந்த் குறித்து ரொம்ப மோசமா வந்து விமர்சனம் பண்றாரு. எல்லாமே பேசுறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் பிரகாரம், ஒருவேளை நான் இப்போ ஒரு முன்னெச்சரிக்கையா இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒருவேளை விஜய் வந்து அதுல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்தாருன்னா 100% விஜய் வந்து ஜெயிலுக்கு போவார். என்டிஏ கூட்டணியில நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு வந்துட்டாருன்னா 100% வந்து விஜய் வந்து ஜெயிலுக்கு போவார். அப்ப யாரு கட்சியை வழி நடத்துவாங்க பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் கட்சியை வழி நடத்துவார். அதுதான் 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ இல்லைன்னா பி. ஏ வந்து என்னன்னா, நீ சைன் பண்ணிட்டு கூட்டணிக்குள்ள போ, இல்லையா அவங்களே இன்னொரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, உனக்கு சிம்பத்தி நானே கிரியேட் பண்ணி தரேன், உனக்கு இழந்து போன எல்லா உன்னோட பேரு புகழ் எல்லாம் நான் வந்து மீட்டு கொடுக்குறேன், திமுகவோட சதி நாங்களே பிரபகண்டா பண்றோம், நிறைய பேர் வச்சு எங்களுக்கு வந்து நிறைய ஊடகங்கள் இருக்கு, அந்த ஊடகங்கள் மூலயமா நாங்க வந்து பேசுறோம், திமுக தான் சதி பண்ணி சிபிஐ என்கொயரியில் இருக்கு. சிபிஐன்றது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க அந்த வழக்குக்காக இவர் முறைகேடா பணம் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாநாடுக்கு நடத்துது எங்க இருந்து பணம் வந்ததுன்னு தெரியல. இதுல வந்து இந்த பிரச்சனைகள் வச்சு அவர் வந்து ஜெயிலுக்கு போறது உறுதி. அத கூட என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தான் சதி பண்ணி விஜய் ஜெயில தூக்கி போட்டு, அதையும் வந்து நம்புறதுக்கு அதை வந்து பேசுறதுக்கு நிறைய வாடகை வாய்கள் இருக்கு. அப்போ யாரு கட்சியை நடத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜுனா தான் கட்சி. அவருக்கு என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, விஜய் ஜெயிலுக்கு போறதோ, விஜய் கட்சி அழிஞ்சு போறதோ, விஜய் குடும்பம் நாசமா போறதோ, தொண்டர்கள் வீணா போறதோ, எதை பத்தியுமே அவருக்கு அவ்வளவு. அவருக்கு தேவை ஒரு எம்பி ஆகணுங்க. ஆதவர்ஜுனோட ஒரே குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி வந்து வாங்கணும். அவர் வந்து திமுகல முயற்சி பண்ணாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசிகால போய் முயற்சி பண்ணாரு, எதுவுமே நடக்கலன்னும் போது அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா இப்ப பாத்தீங்கன்னா 2029 தான் உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும். அது வரைக்கும் வந்து அவரால் காத்துட்டு இருக்க முடியாது. இமீடியட்டா எனக்கு பலன் வேணும், விஜய் நான் எல்லாத்துலயும் சிக்கல் பண்ணி விட்டேன். நீ ஒரு சொன்ன ஏன் இதை நம்ம வந்து இவ்வளவு ஆணித்தரமா நம்ம சொல்றோம்னா, திருவள்ளூர்ல வட சென்னையில நடக்க வேண்டிய அந்த கூட்டத்தை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான். பாத்தீங்கன்னா கரூருக்கு வந்து மாத்துறாரு, இந்த சம்பவங்கள் மாத்துறாரு. அந்த சம்பவம் நடக்கும்போது அங்க விஜய வந்து லேட்டா யாரு கூட்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் வந்து லேட்டா கூட்டு வந்தாரு. இந்த பிரச்சனை நடந்தது, விஜய் அந்த இடத்துல இருந்து இமிடியேட்டா கிளம்பு போங்கன்னு சொன்னதும் ஆதவர்ஜுனா தான் பண்றாரு. ஏன் இதை பண்றாருன்னா, விஜய்க்கு வந்து கூடவே இருந்து அவ பெயரை வந்து உண்டாக்குறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப முதல்வரை குறித்து ஒருமையில பேசுறாருல்ல ஆதவர்ஜுனா, பேசுறாருல்ல சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரு, இப்ப நேத்திக்கு வந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து தற்கூரின்னு பேசுறாரு முதல்வர். ஏன்டா நீ தாண்டா தற்கூரி. இவன் பாத்தீங்கன்னா 2015 பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் அதிகாரி வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து இந்த நாய் தான் கூட்டு வந்தது. இந்த நாய்கள்லாம் சேர்ந்து விஜய் கூடவே இருந்துட்டு விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு ஏன் இவனுங்களை நான் என்ன கேட்கறேன், இத்தனை பேர் பேசுறானுங்கல்ல முதல்வர் குறித்து தரக்குறைவா பேச, என்னைக்காவது ஒரே ஒரு காணொலி காட்டுங்க தரக்குறைவா வந்து புஷி ஆனந்த் பேசுறான்னு சொல்லுங்க முதல்வர் குறித்து, திமுக குறித்து. அதிகபட்சமா திமுக சரியில்லை, திமுக வீட்டுக்கு அமைச்சர் வந்தாங்க பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியுங்க, ஏன்னா இந்த ரசிகர் மட்டும் அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் தெரியாதுங்க. விஜய்க்காக கூடவே இருந்து விஜய் குறைஞ்சபட்சம் வந்து விஜய் வந்து நல்லபடியா இருக்கும்னு நினைக்கிற ஒரு ஆளு. அவருக்கு வந்து சுயநலம் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் வந்து செகண்டரி. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டாரு. அவரு தாங்க பொது செயலாளர். தலைவர் வந்து விஜய்.
விஜய் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. அதே மாதிரி பொதுச் செயலாளர் எதுவும் இந்த வாடகை வாய்கள்லாம் ஏன் பேசுறாங்கன்னா இவங்களுக்கான பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. பாஜகவோட இவங்க போய் சரண்டர் ஆகணும். விஜய் வந்து ஜெயிலுக்கு அமிச்சிட்டா கௌரவ தலைவராக கட்சியை வந்து வழிநடத்த போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான். சோ அப்ப நமக்கு என்னென்னலாம் சுருட்ட முடியும் சுருட்டிக்கலாம். அதான் சொல்றேன், 234 தொகுதியில் நாங்க தனித்து களம் காணுவோம்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபான்னு சொல்லிட்டு 1170 கோடி ரூபாய் ஆல்ரெடி வந்துருச்சுங்க பணத்துக்கு. தாவேகா கட்சிக்குள்ள வந்துருச்சு. நான் சொல்றது ஒயிட்லயே வாங்கிட்டாங்க. இது இல்லாம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, வெளியில இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன்ல, நான் விச்சத்தை விட்டுட்டு வந்தேங்க, நான் பார்க்காத பணமான்னு விஜய் சொன்னார்ல, ஏன் இந்த தொண்டர்கள் தானே, உங்க ரசிகர்கள் தானே சார், ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல? சீட்டு கொடுத்ததுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது யாருமே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் வந்து சொற்பமான மாவட்ட செயலாளர் தான் கொடுத்துருக்காங்க. வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வெளியில இருந்து வந்தாங்களோ, விஜய்க்காக வந்து பால் அபிஷேகம் பண்ணவங்களோ, போஸ்டர் ஓட்டவங்களோ, இன்னும் புசியானந்த் சொன்னாரு, சைக்கிள் மிதிச்சு யாரெல்லாம் விஜய்க்காக வந்தோம்னா கார்ல வந்தவங்க தான் பொறுப்பு. ஒருத்தன் கூட சைக்கிள் மிதிச்சு வந்தவங்க இங்க வந்து பொறுப்பு கொடுக்கல, பதவி கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. கிட்டத்தட்ட 2000 கோடில இருந்து 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ பணத்தை ஃபுல்லா கலெக்ட் பண்ணியாச்சு. இப்ப கடைசியா இந்த கட்சியிலயும் ஏமாத்தி பணம் வாங்கிட்டீங்க, தொண்டர்களையும் ஏமாத்தி பணம் வாங்கிட்டீங்க, வெளியிலயும் நாங்க தனியா நிக்க போறோம்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து பணம் வாங்கிட்டீங்க. ஆனா திருப்பி வந்து பாஜகலயும் பணம் வாங்கிட்டு பாஜக அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய கேடியா இருப்பானுங்க பாரு. இவனுங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டை வந்து காப்பாத்த போறானுங்களா? இவனுங்க தான் தமிழ்நாட்டை தலைகுனியாம இருக்க வைக்க போறானுங்களா? இது எல்லாமே ஃபுல்லா செட்டிங் தான். இதுல இன்னொரு செட்டிங் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இவங்களோட இணைஞ்சிருக்கு. இல்ல ஆதவ் அர்ஜுனாவோட கண்ட்ரோலுக்கு எப்படி தாவேக்கா போகும்? அந்த கட்சியில புஷியானந்த் நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, அதுக்கு ஜான் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்கும்போது எப்படி ஆதவ் கண்ட்ரோல் எடுப்பாரு? ஆதவ் மட்டும் தாங்க RSS ஓட டைரக்டா பேசுறாரு. டெல்லியில போய் யார் பேசுறது? புஷியானந்த போய் பேச சொல்லுவாங்களா? இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டெல்லிக்கு யார் போனாங்க சொல்லுங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் போனாங்க? இவர் பாவம் எங்கேயோ காட்டுல மேட்டிலும் சுத்திட்டு வந்து பதுங்கு குழியில தானே இருந்தாரு புஷியானந்த். அப்ப 2 RSS காரன் 3 RSS காரன் தான் ஆக்டிவா இருந்தான். ஒருத்தன் CTR நிர்மல்குமார், நீங்க பாத்துருக்கலாம் ஊடகங்கள்ல வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தலை காட்டினார். அப்புறம் பாத்தீங்கன்னா IRS அருண்ராஜ் அவரு வந்து அதே மாதிரி பேசிட்டு இருந்தார். ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போன இன்னும் அந்த காணொலி இருக்கு பாருங்க, ஏர்போர்ட்ல நடந்து போவாரு, வந்து பிரஸ் வந்து பின்னாடியே போவாங்க. RSS அட்வொகேட் எல்லாம் யாரு வந்து வச்சது? சிபிஐக்கு இந்த கேஸை யார் மாத்தது? இது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. அதனால முழுக்க கட்சி கூட்டத்துல இவர் 10 நிமிஷம் பேசுறாருங்க, 1 மணி நேரம் யாருங்க பேசுறது சொல்லுங்களேன்? செலவு பண்றது யாரு? அவரே சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, எல்லா கூட்டத்துக்கும் நான் தான் செலவு பண்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவ் அர்ஜுனா புஷியானந்த் கிட்ட கட்சி வந்து நீ பாத்துக்க, அமைப்பு நீ பாத்துக்க, எவெல்லாம் மாவட்ட செயலர் அவங்க மூப்பேச்சுதான் கேட்பான், அவங்ககிட்ட நீ எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கிக்க, கட்சி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் கட்சியில வந்து மேலிட பொறுப்பாளர் மாதிரி நான் இருந்துக்கிறேன், டெல்லியோட பேசணும், RSS ஓட பேசணும், பிஜேபியோட பேசணும்னா அந்த லாங்குவேஜ் அந்த ஸ்கில் எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடையாது, புஷியானந்துக்கு வந்து கிடையாதுனால அதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா தான் பாத்துட்டு இருக்காரு. அதனாலதான் விஜய் வந்து மாட்டி விடுறதுலயே குறிக்கோளா இருக்கிறாரு. இப்ப சமீபத்துல கூட ரஜினி ரசிகர்கள் கிட்ட மாட்டி விட்டு இருக்காரு. ஆமா, அதான் சொல்றேன், தொடர்ச்சியா முதல்வர் குறித்து பேசுவாரு. இன்னும் வருது இது இந்த பிரச்சனை இவ்வளவு நடந்திருக்கும் போது எதுவுமே தெரியாம பேமெண்ட்டுக்காக ஒரு பார்ட்டி போய் மாட்டிக்கிச்சு. நாஞ்சில் சம்பத் உள்ளபடியே வந்து ஒரு சீனியர், எங்களோட நிறைய விவாதங்கள்ல வந்தாரு, ஒரு திராவிட சிந்தனையாளர் இருந்தாரு. பணத்துக்காக ஒரு கூட்டத்துல போய் பேசினா வந்து வெறும் 50,000 ரூபாய் தருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் மாட்டிட்டு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆதவ் அர்ஜுனா எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அப்படியே சொல்றாரு, இந்த 24 கூட்டணி கட்சிகளோட பேரை வந்து முதல்வரோ துணை முதல்வரோ சொல்ல சொல்லுங்க, இந்த 24 கட்சி தலைவர்களோட பேரை வந்து சொல்ல சொல்லுங்க, நான் நிர்வாணமா நடக்கிறேன், இதுக்கு பின்னாடி நுண் அரசியல் இருக்கு. இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா வடக்குல இருக்க சாமியார் தான் சொல்லுவோம், நிர்வாணமா நான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு திராவிட சிந்தனையாளர், ஒரு இலக்கியம் தெரிந்தவர், ஒரு அரசியல் தெரிந்தவர், இவரே போய் அந்த அளவுக்கு நீங்க தாவேகால சேர்ந்த உடனே தலைமை தற்கூரியா மாதிரி இந்த அளவுக்கு பேச, ஏன்டா நீ நடந்து போவ, நாங்க பாக்குறதுக்கு சகிக்குமா? அதெல்லாம் இதை நம்ம நகைச்சுவை நம்ம வந்து இதுல உள்ளபடியே எவ்வளவு நுட்பமான அரசியல் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா RSS ஓட அரசியல், பிஜேபியோட அரசியல். இதைத்தான் தமிழக அரசாங்கம் வந்து சொல்லுது. தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் இங்க இடமே கிடையாது, அயோக்கிய ராசிலாம் வெளில போனா தமிழக மக்களின் துணையோடு இந்த எல்லா கட்சிகளோட படையோடு உங்களை விரட்டி அடிப்பண்ணான்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இதுதான். நிர்வாணமாக போவோம் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து நான் அரசியலை விட்டே போயிருவேன்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஏங்க அவன் அரசியல்வாதியே கிடையாதுங்க, அவன் பாத்தீங்கன்னா ஒரு லாட்ரி. நான் சொல்லட்டுமா, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, நான் சொல்றேன் ஆதவ் அர்ஜுனா யாருன்னு நீங்க 1 மணி நேரம் எபிசோடு வைங்க, தனியா ஒரு இது போடுங்க. நான் சொல்றேங்க, எனக்கு தெரியுங்க, பர்சனலா ஆதவ் அர்ஜுனா எனக்கு தெரியுங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ட்ரெயினருங்க. அவரு ஸ்விம்மிங் பூல் ட்ரெயினர். அங்க பாத்தீங்கன்னா திரு மார்டின் அவர்களோட மகள் வந்து வராங்க. அங்க வந்து ட்ரைனிங் வரும்போது சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து காதலிச்சு திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ள வந்து போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தாவேக்கால இருப்பாரு,
மார்டின் பாத்தீங்கன்னா அவர் வந்து தனியா ஒரு ரோல்ல இருப்பார், பிசினஸ் மேனா இருப்பார். அவங்க மனைவி ஐஜேகேல இருந்தாங்க, இப்ப அதிமுகல சேர்ந்திருக்காங்க. இன்னொரு பையன் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னொரு பையனும் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா, இது எல்லாமே செட்டப் தாங்க, முழுக்க முழுக்க செட்டப். இவங்க என்னன்னா பிசினஸ் பண்ணோம், பிசினஸ் பண்றதுக்கு என்ன பண்ணோம், அதிமுக விஜய் வந்தா இங்க வந்து கள்ள லாட்டரி எடுத்துட்டு வரலாம், திமுக அதுக்கு எதிரானது. சோ இப்படி வந்து ஒரு அஜெண்டா வச்சுதான் இவங்க வந்து போயிட்டு, இவங்களுக்கு எந்த அரசியலும் கிடையாது, இவங்க அரசியல்வாதியும் கிடையாது. அரசியல் விட்டு போறதுக்கு நீ அரசியல்வாதியா இருந்தானா அரசியல், நீ புரோக்கரு, நீ ஒரு மாமா பையன், நீ வந்து அரசியல்வாதின்னு என்னைக்கு யார் சொன்னது? ஆதவ அர்ஜுன் அரசியல்வாதின்னு யார் சொன்னது சொல்லுங்க? அவரே சொல்லிக்கிறாரு. அவரே தாங்க சொல்லிக்கணும், வேற யாருன்னா சொல்லுங்களா பாக்கலாம். அவருக்கு வந்து எடுப்பு வேலை செய்யல, சில ஊடகங்கள் அவர் வந்து பெரிய தலைவர் மாதிரி இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அரசியல் அறிவோ ஞானமோ எதுவுமே அவனுக்கு கிடையாது. விஜய் வந்து வெளியவே வரமாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அவர் வந்த உடனே கூட்டம் வந்து இவ்வளவு கும்பலா வருது, இதுதான் ஸ்டாம்பேட்லாம் காரணம்னு சொல்றீங்க. அவர் மேல இருக்குது வந்து ஒரு தாய் பாசம். 10 நாள் பிரிஞ்சிருக்கக்கூடிய தாயை பார்த்தா ஓடி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தாய் பாசம், தாய் உள்ளம் கொண்டு வரதா விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, தாய் உள்ளம் கொண்டவர் விஜய். தாய், அவர் பெத்த தாய் சோபா மேல ஏன் வழக்கு போட்டாரு? தன்னை வளர்த்து பெத்து வளர்த்து சினிமாவில ஆளாக்கின எஸ்.ஏ. சந்திரன் மேல ஏன் வழக்கு போட்டாரு? சொந்த மனைவி, உங்களுக்கு காதல் திருமணம் பண்ண சங்கீதாவை ஏன் வந்து உனக்கு பணமும் தர மாட்டேன், உனக்கு கணவன் அந்தஸ்தும் கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்து டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்றாரு? இந்த தாய் ஒரு நடிகையோட திருமணத்துக்கு பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு போற தாய், ஒரு நடிகையோட ஜாலியா வந்து உல்லாச வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு கோவாக்கு இங்க இருந்து தனி விமானம் எடுத்துட்டு போற இந்த தாய் விஜய், சொந்த மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு படம் வந்து இயக்குறாரு. அவரும் பல்வேறு வாய்ப்புகள் கேட்டு வெளியில ஏதோ கம்பெனியே ஏறி இறங்குறாரு. ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன பட்ஜெட்ல நான் தயாரிக்கிறேன்டா, நீ வந்து டைரக்ட் பண்றா, நீ ஏன் இந்த தாய் வந்து சொல்லல? வந்து திவ்யா சாஷா பாப்பா வந்து லண்டன்ல வந்து படிச்சாங்க. லண்டன்ல படிச்சப்போ அந்த கடைசியா வந்து அந்த என்ன சொல்றது, கிராஜுவேஷன் டே கூட வந்து பட்டமளிப்பு விழா கூட ஏன் இந்த தாயால வந்து போக முடியல? கோர்ட்டுக்கு போயிட்டோம், எங்களுக்கு வந்து இந்த வீட்டுல நான் தங்குறேன் போது கூட வழக்கறிஞர்களை வச்சு ரவுடிஸை வச்சு சகோதரி சங்கீதா வந்து தரன்னு சொல்லிட்டு ரோட்ல இழுத்து போட்டது யார்? இந்த தாய் தானே. இந்த தாய் 52 பேர் செத்து போனதுக்கும் கண்ணீர் வடிக்காத இந்த தாய், இவருக்கு வந்து தாயின்னு சொல்றது உள்ளபடியே இது வெக்கக்கேடு. இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாமே வந்து செட்டப் தாங்க. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், விஜயோட இந்த டிராமா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. அவர் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, டிராமாவும் முடிஞ்சு போச்சு. விஜயோட டிராமா ஒரு பக்கம் முடிஞ்சாலுமே இந்த பக்கம் வந்து திமுகவோட டிராமா அதுவும் முடிய போகுது. ஒரே வாரத்துல வந்துட்டு ஏராளமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாமே விஜய் மௌனமா இருக்காருன்னு சொல்றீங்க. திமுக தலைவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மௌனமா தானே இருக்கிறாரு. இல்லங்க, இது வந்து சட்டம் ஒழுங்கு உள்ளபடியே பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து எல்லா விதத்திலயும் வந்து நம்ம வந்து திமுக வந்து ஆதரிக்கவும் இல்ல, அவருக்கு செய்கிற நல்லது வந்து ஆதரிக்கிறோம். அதே நேரத்துல தவறுகளை வந்து நம்ம வந்து சுட்டி காட்ட. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து பேசுறது வந்து சரியா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, தனிமனித ஒழுக்கம் எப்படி கெட்டு போச்சு, ஏன் கெட்டு போச்சுன்னு நீங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணோம். ஒரு ஆய்வு சமீபத்துல அந்த ஆய்வு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் மாதிரி, விஜய மட்டும் நான் சொல்ல, விஜய் மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து சினிமால பெண்களை ரொம்ப இழிவா பேசுறது. நீங்க விஜயோட படங்கள்லாம் நீங்க தொடர்ச்சியா பாருங்க, பெண்களை அவ்வளவு ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில அவன் பேசும்போது தான், இந்த ரசிகர் மனப்பான்ல பேசும்போது தான் அவன் வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்கன்ற அந்த உணர்வு வெளியில வரும்போது, இந்த ரீல்ஸ் போடுறதுக்காகவும் இந்த ஒருத்தவங்களை டீஸ் பண்றதுக்காகவும் இவன் வந்து வெளியில வந்து ரொம்ப ஒழுக்கக்கேடா நடந்துக்கிறான். இதை ஊக்குவித்தது யாரு? விஜய் மாதிரி ஆட்கள் தான். நான் விஜய மட்டும் சொல்ல, விஜய் மாதிரி ஆட்கள் தான். இது சமூக கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கணும். இது யாரு தவறு பண்ணாலும் அவங்க மேல நிச்சயமா திமுக இல்லைங்க, எந்த அரசாங்கம் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து மணிப்பூர் கிடையாதுங்க. மணிப்பூர்ல நீங்க வந்து நிர்வாணமா இழுத்துட்டு போனப்பே பேசாத விஜய் இது குறித்து பேசுறது விஜய்க்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாதுன்னு சொல்றேன். எவ்வளவு கலவரங்கள் நடக்குதுங்க, எவ்வளவு பிரச்சனை. ஏங்க நீங்க சொன்னீங்கல்ல சூப்பர் டீலக்ஸ்ல நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு விஜய் சொன்னார்ல, இன்னைக்கு சோத்துக்கே வழி இல்லைங்க, சாப்பிட முடியலங்க, வீட்டுல சமைக்க முடியல, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியல, வெளியில போய் உணவகங்கள்ல சாப்பிடலாம்னா சாப்பிட முடியல. கமர்ஷியல் சிலிண்டர் வந்து 1600 ரூபாய், 1800 ரூபாய், 2000 ரூபாய் வித்த சிலிண்டர் இன்னைக்கு 8000 ரூபாய் சொல்றான். ஏன் எதுவுமே பேச மாட்டாரு விஜய்? இந்த தாய்க்கு வந்து கருணையே கிடையாதா? இந்த தாய் வந்து பேச மாட்டாரா? இந்த நாய்கள்லாம் எதுவுமே பேசாதா? தாவேகா நாய்கள் எதுவுமே இது குறித்து பேசாதா? பேசணும்னா எல்லாத்தையும் பேசணும். இல்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கறதே ஒரு வதந்தி அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்களே. ஏங்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வதந்தி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க போய் பாருங்க, இன்னைக்கு நான் புக் பண்றேன் 60 நாள் வரைக்கும் என்னால புக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு தான் 45 நாள் சொன்னாங்க. கிராமப்புறங்கள்ல வந்து சிலிண்டரே இல்லைன்னு சொல்றான். எதுவுமே இல்லைங்க, களத்துல ஒண்ணுமே நடக்கலைங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இது பாத்தீங்கன்னா அதானி வச்சிருக்காருங்க,
ரிலையன்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆயில் வந்து வச்சிருக்காங்க. நேத்தி கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் டன் வந்து குரூட் ஆயில் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு. ஏன் இதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிங்களா பாப்போம்? உங்க ஃப்ரெண்டு தானே ரிலையன்ஸ் அம்பானி, யார் உங்க ஃப்ரெண்டு தானே? ஏன் அந்த கண்டெய்னர் ரஷ்யால இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்களா, அதை மக்களுக்காக கொடுங்களா? நீங்க கொடுத்தா இந்த பிரச்சனையே கிடையாது. அதை வந்து செய்வாரா பாரத பிரதமர் மோடி அவர்கள்? செய்வாரா? நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குல்ல, அதை நீங்க தீருங்களேன். அப்ப நீங்க வணிகமா அதை விற்கிறதுக்கு தயாரா இருக்கீங்கல்ல? ஏன்னா உங்களை ஜெயிக்க வச்சது பாத்தீங்கன்னா அம்பானியும் அதானியும். அவர் வந்து இந்தியாக்காக வேலை செய்யல. திரு விஜய் அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரிங்களா, தமிழ்நாட்டுக்காக வேலை செய்யல, பிஜேபிக்காக, மோடிக்காகவும், அமித்ஷாக்காக வேலை செய்யறாங்க. இவங்க கிட்ட நீங்க எந்த விதமான நீதியோ நேர்மையோ ஒரு டிரான்ஸ்பரன்சி நீங்க எதிர்பார்க்கறது தவறு. நீதி நேர்மை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து 7 மாசமா வந்து டிஜிபி போடாமே இருக்கிறாங்களே, அப்போ இதனாலதானே சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போகுது. கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அது ஏன் போடல? இப்போ டிஜிபி இல்லைனாலும் அடுத்த ரேங்க்ல இருக்காங்க. இதெல்லாம் வந்து போட வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம அதை வந்து சரின்னு சொல்ல வரல. கூடிய விரைவில் வந்து போடுவாங்க. இப்ப இந்த எலெக்ஷன் வர்றதுனால போட முடியுமான்னு தெரியல. அதுல ஒரு நிர்வாக சிக்கல் வந்து இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சீனியர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சில குறைபாடு இருக்கு. அதை நிச்சயமா வந்து சரி பண்ணும். அதை நம்மளும் வந்து அதை ஒரு வேண்டுகோளாக சொல்றோம். அது நிச்சயமா அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப அவசியமான தேவை. இன்னைக்கு எதை சொல்றேன்னா, இந்த சூழ்நிலை பயன்படுத்தி யாரெல்லாம் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பண்றாங்களோ அதை வந்து கண்குத்திப்பாக, பாம்பாக வந்து காவல்துறை வந்து கண்காணித்துட்டு இருக்கு. யாரு தவறு செய்தாலும் அந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார். எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் இருக்கு. இவங்க ஆதவர்ஜுனா அவங்க வந்து கரூர் விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தாங்க, கரூர்ல மட்டுமே ஏன் வந்து செருப்பு எடுத்து வீசினாங்க, ஏன் மத்த எல்லா இடத்துலயும் கூட்டத்துக்கு போறோம் அங்க மட்டும் வீசுறாங்க அப்படின்னா அப்ப அங்க சதி நடக்காம என்ன நடந்தது? அதாவது திருப்பி அவனுங்க சில்லம்படத்தலமா வந்து பேசிட்டு இருக்கானுங்க. சிண்டு முடிகிற வேலை தான் செய்யணும். அந்த வீடியோக்களுக்கு டிஎன் ஃபேக்ட் செக் வந்து கொடுத்துட்டாங்க, காவல்துறையில இருந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து நீதிமன்றத்திலே கொடுத்துருக்காங்க, ஒரு நபர் ஆணையம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து தரவுல கொடுத்தாங்க. அந்த செருப்பை எடுத்து வீசினவர் யாரு, பேரு, ஊரு, அவரோட ஆதார் கார்டு முதற்கொண்டு கொடுத்தாச்சுங்க. அவர் வந்து ஒரு தாவேகா தொண்டர். விஜய் அவர்களோட கவனத்தை திசை திருப்பதுக்காக வந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. அவர் முடியலமா அவர் கையில வந்து அவர் செருப்புன்னு இல்லை, அவர் கையில என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டு கவனத்தை வந்து திசை திருப்பதுக்காக பண்ணாருன்னு இது எல்லாமே ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டு இருக்கும்போது திருப்பி இவனுங்க பேசுறானுங்க பாருங்க. ஏன் செருப்பத்து அது யார் அந்த தொண்டரை அது பண்ணாரா? அவர் தாவேகா தொண்டர் தான். அவர் வந்து யாருன்னு ஊர் பேரெல்லாம் அவனுக்கு தெரியும். அவரை கூப்பிட்டு ஒரு வீடியோ போட சொல்லலாம். இல்லைன்னா நான் ஒரு வீடியோ போட வைக்கிறேன். நான் இந்த மாதிரி கட்டுக்கதைகள், புனைவுகள்லாம் இங்க வந்து எடுப்படுது. நன்றி சார், நிறைய தகவல்களை பயந்துருந்தீங்க. நன்றி.